Okay, welcome to Sandy's classroom. Last வீடியோவில் வந்து நம்ம எந்த ஈக்குவேஷன் பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா x² + 1 = 0 இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டினாக இருந்தது. ஸோ அந்த பற்றி கவலைப்படுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல √-1 அப்படின்றது தான் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்தோம். ஸோ அதுக்கு பதிலாக √-1 இல்லாமல் நம்ம வேறு ஒரு நம்பரை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம், √-9. ஸோ √-9 நான் எப்படி எழுத முடியும்? √9 × √-1. அதே மாதிரி √-8 எப்படி எழுத முடியும்? √8 × √-1. ஸோ எல்லா இடத்துலையும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நிற்கிறது எது? இந்த √-1 தான். அப்போ √-1க்கு நம்ம ஏதாவது ஒரு இது கொடுத்துட்டோம், ஒரு டினோஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ √-9 எப்படி எழுத முடியும்னு சொல்கிறாங்க, √9 × √-1. ஸோ இந்த √-1க்கு நம்ம ஒரு டினோஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயிலர் அப்படின்றவர் தான் √-1க்கு ஹி வில் கிவ், ஆயிலர் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் வந்து ஹி வில் கிவ் த √-1க்கு ஐன்ற ஒரு டினோஷனை கொடுப்பாங்க. அண்ட் தட் டினோஷனை வந்து அந்த ஐங்கிறத வந்து நம்ம என்னென்ன சொல்கிறோம், இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இமேஜினரி நம்பர்ஸ்னால் என்ன நம்மளோட ஐடியாவில் இருக்கும், நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அது வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் அந்த நம்பர்ஸை அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட அபிப்பிராயமாக இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து இமேஜினரி நம்பர்ஸ்க்கு வந்து அந்த பேரே சூட்டபிள் கிடையாது. ஏன்னா இமேஜினரி நம்பர்ஸ் எக்ஸாக்டாக இமேஜினரி கிடையாது, அது வந்து நம்ம இமேஜின் பண்ணுற நம்பர்ஸ்லாம் கிடையாது. இட் ஹேஸ் அன் அல்டர்னேட்டிவ் டைமென்ஷன். ஒரு ரியல் லைனுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் டைமென்ஷன் தான் வந்து இமேஜினரி லைன். ஓகே, அப்போது நம்ம வந்து என்ன இப்போது இது பண்ணிட்டோம், √-1 பற்றி தான் கவலைப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்கு நம்ம என்னன்னு போட்டுட்டோம், we given the denotion to be i. அப்போது ஐயோட ஹையர் பவர்ஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2ஓட பவர் 1 வந்து 2, 2² பவர் என்ன வரும் 4, 2³ பவர் 8, ஸோ 2⁴ வந்து 16, 2⁵ வந்து 32. ஸோ என்னோட நம்பர் எப்படி போகுது பாருங்கள், இட் ஆக்சுவலி இன்க்ரீசஸ். அப்போது என்னோட எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பரையோ இல்லை எந்த ஒரு நெகட்டிவ் நம்பரையோ எடுத்து நான் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து ஆல்டர்னேட்டிவாக போகும். நெகட்டிவ் நம்பர்ஸ் போட போகிறீங்கன்னா +−, ஏன்னா பவர் 1க்கு -2 வரும், ஸ்கொயர் பண்ணும்போது 4 வரும், க்யூப் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் நம்பர் வரும், பவர் 4 பண்ணும்போது அகைன் பாசிட்டிவ், 5 பண்ணும்போது இது வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா சொல்கிறேன் நான், -2 இருந்ததுன்னா இட் வில் பி ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன். ஆனால் என்ன ஐங்கிற இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஆயிலருன்றவர் வந்து தே கிவன் த சிம்பிள் லைக் திஸ். ஸோ அது பவர் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அடுத்ததாக யோசிக்க போகிறோம். அதை பவர் பண்ணால் என்ன ஆகும்னு நம்ம யோசிக்கிறோன்னா, நான் இப்போது சொன்ன மாதிரி ஐங்கிறது இட்ஸ் கிவன் அன் இமேஜினரி, பட் ஆக்சுவலாக வந்து அது என்ன ஆகாதுன்னா இட்ஸ் நாட் அன் இமேஜினரி நம்பர். ஸோ அது வந்து நம்ம பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போதே நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா i⁻1 பார்த்திங்கன்னா i² வந்து -1, ஏன்னா i = √-1. இதுதான் நம்ம டினோஷன். இதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா √-1 the whole squareன்னு ஆகும். ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு என்ன வரும், -1ன்னு வரும். அதே மாதிரி i³ பார்த்திங்கன்னா i² × i² வந்து -1, -1 × i வந்து -i. அதே மாதிரி i⁻4 பார்த்திங்கன்னா i² × i², ஸோ -1 × -1 1. தென் i⁻5 பார்த்திங்கன்னா i⁻4 × i which is equal to i. அதே மாதிரி i⁻6 பாருங்கள், i⁻5 × i, i⁻5 வந்து i, தென் இன்ட்டு i போடுறீங்கன்னா i² என்ன வரும், -1. ஸோ இது i, தென் -1, -i 1, i -1. அடுத்தது எனக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க, -i வரும், ஏன்னா i⁻6 × i. So this is -1 × i which is equal to -i. So again i பார்த்திங்கன்னா i இந்த 4 டேர்முக்குள்ளே தான் என்ன ஆகுது பாருங்கள். ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் இமேஜினரி லைன், அதுக்கப்புறம் எங்கே போயிடுது, -1க்கு போயிடுது, அதுக்கப்புறம் எங்கே போகுது, -iக்கு போகுது, அதுக்கப்புறம் எந்த நம்பருக்கு போயிடுது, ரியல் நம்பருக்கு போயிடுது. அகெயின் i -1 -i, i⁻8 என்னவாக இருக்கும், i⁻7 × i which is -i × i which is equal to 1. Now -i², so which is equal to 1. So this when I increase the powers of I, it runs between I -1 -i1, I -1 -i1. ஸோ இந்த நம்பருக்குள்ளே மட்டும்தான் வந்து என்ன ஆகுது,
இது ரன் ஆகுது. ஓகே, அப்போது நம்பர் லைனில் வந்து மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஐ ஆர் ஐ அப்படிங்கிறது வந்து எங்கே போகுது அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு சொல்லிட்டு இதோட சொல்யூஷன் என்ன சொன்னோம், 4 and -4. ஸோ பாசிட்டிவ் 4னா பாருங்கள், இது ஃபஸ்ட்டு 4க்கு போகும், தென் இட் வில் கோ ஃபார் -4. அதே மாதிரி என்ன ஆகும், இதுவே -4 அப்படின்னு சொல்யூஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு இட் வில் ஃப்ளிப் இட் ஆக்சஸ் அண்ட் கோஸ் டு 16. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே வந்து ஒரு ஸ்கொயர் எடுக்கிறோம், க்யூப் எடுக்கிறோன்னா என்ன ஆகும், ரியல் லைனுக்குள்ளேயே தான் வந்து நமக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போது என்னோடய சொல்யூஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, -i1 ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ளிப் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே போயிட்டு இப்படி ஃப்ளிப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஆக்சஸ் என்ன ட்ரை பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு ட்ரை ரொட்டேட்டிங் த ஆக்சஸ். ஸோ என்னோட ரியல் லைனுக்கு 90 degrees நான் ஒரு ஆக்சஸை ரொட்டேட் பண்ணி அதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், ஐம் கோயிங் டு சே தட் டு பி அன் இமேஜினரி லைன். ஸோ இமேஜினரி லைன் இஸ் த லைன் which is drawn parallel to the real line. So flipping or rotating the axis 90 degree, ஒரு ஆக்சிஸை வந்து 90 degree ரொட்டேட் பண்ணி நான் ஒரு ஆக்சிஸை கொண்டு வரேன், தட் இஸ் அல்டர்னேட்டிவ் டைமென்ஷன். அதாவது டைமென்ஷன் which is parallel to the real line is called the imaginary line. So imaginary line இல்லாமல் நம்மளோட நம்பர் சிஸ்டம் என்ன ஆகாது, கம்ப்ளீட் ஆகும். நம்பர் சிஸ்டம் வந்து வெறும் ரியல் லைன் அப்படி கிடையாது, அதோட ஆல்டர்னேட்டிவ் டைமென்ஷன் அதோட பேரலாக நான் ஒரு லைனை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இமேஜினரி லைன். ஸோ அப்போது ஃப்ளிப் ஆகும்போது நான் வந்து ஃப்ளிப் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணுறேன், நான் என்னோடய லைனை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ரியல் லைன். நான் ரியல் லைன்லேருந்து என்ன பண்ணியிருக்கேன், ஐ ரொட்டேட் 90 degree அண்ட் ஐ கிவ் திஸ் இமேஜினரி லைன் ஐ. ஸோ 1 into ஐ என்ன ஆகிடும், ஐ ஆகிடும். அதே மாதிரி ஐ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், திருப்பியும் ஒரு ஐ ரொட்டேஷன் வந்து கொடுக்குறோம், ஒரு 90 degree ரொட்டேஷன். ஸோ எவ்ரி 90 degree ரொட்டேஷனை நான் எப்படின்னு எடுத்துக்கிறேன், ஐம் கன்சிடரிங் இட் அஸ் ஐ. ஸோ இங்கேருந்து நான் ஒரு 90 degree ரொட்டேஷன் எடுக்கிறேன்னா ஐ இன்ட்டு ஐ. ஸோ அதாவது ஐ இன்ட்டு ஐ, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர். ஸோ ஐயோட வேல்யூ வந்து √-1 நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஐ ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆகிடும், என்ன ஆகும், ஐ ஸ்கொயர் வந்து -1. ஸோ ரொட்டேஷன் திருப்பி முடித்த உடனே எனக்கு எந்த ஆக்சிஸில் வந்து நிற்கிது பாருங்கள், இட் இஸ் கம்மிங் அகைன் டு த ரியல் ஆக்சிஸ். ஸோ ரியல் ஆக்சிஸ்லேருந்து ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் ஆக்சிஸ் ஆல்வேஸ். எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஆக்சிஸ் ஆஃப் அ இமேஜினரி. அப்போ கீழே என்னவா இருக்கணும், எனக்கு நெகட்டிவ் ஆக்சிஸ் ஆஃப் அன் இமேஜினரி தான் வரணும், அது ஆப்வியஸாக வரும். இங்கேருந்து திருப்பி நான் ஒரு 90 degree ரொட்டேஷன் எடுக்கிறேன், அதை வந்து ஐன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஐ இன்ட்டு -1 என்ன ஆகிடுது எனக்கு, -i. அகெயின் ஐ எம் டேக்கிங் அ ரொட்டேஷன், அப்போ என்ன ஆகும், -i இன்ட்டு ஐ. ஸோ -i இன்ட்டு ஐ இஸ் -i ஸ்கொயர். ஸோ -i ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் வந்து -1, அப்போ -i ஸ்கொயர் என்ன இருக்கும், அகெயின் இட் கம்ஸ் டு மை ரியல் ஆக்சிஸ் 1. ஸோ திருப்பி இந்த மாதிரி நான் வந்து இது வந்து i⁴. ஸோ 4 வாட்டி ரொட்டேட் பண்ணிட்டேன். i⁴ திருப்பி என்ன ஆகும், எனக்கு ஆக்சுவலாக ஐ வரும், ஏன்னா i⁴ இஸ் i⁴ into i. i⁴ is actually 1 into i என்னது i. ஸோ திருப்பி நான் ஒரு ரொட்டேஷன் எடுக்கிறேன்னா எதுக்கு எனக்கு ஆன்சர் வந்துடும், ஸோ i⁴ is i. அகெயின் i⁴ என்ன வரும், you will get it as -1, i⁴ is -i, i⁴ is 1. So as I was saying, என்னோட இமேஜினரி ஆக்சிஸ் இஸ் நாட் அன் இமேஜினரி நம்பர். நான் வந்து நம்ம சொல்ல முடியாது, ஒரு மேத்தமெட்டிஷியனை வந்து ஒரு இமேஜினரியாக நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு நான் வந்து ஐன்னு சும்மா பேர் வச்சுக்கிட்டேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்ரிதிங் வில் ஹாவ் அ பர்ஃபெக்ட் ஆன்சர், பர்ஃபெக்ட் ரீசன். ஸோ நான் ஒரு ரியல் நம்பர் அப்படின்னு சொல்கிறேன்னா அதோட இமேஜினரி நம்பர் இஸ் அன் அல்டர்னேட்டிவ் டைமென்ஷன் which is parallel to the real line. அதாவது 90 degree நான் ஒரு ரியல் லைனை ரொட்டேட் பண்ணி கொண்டு வரதை தான் நான் என்னென்னு சொல்கிறேன், இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அதை தான் வந்து இந்த டயக்ராம்லேயும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அண்ட் இட் வெரி வெல் சாட்டிஸ்ஃபைஸ் த நார்மல் நம்பர் தியரியோட நம்பரோட இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்குது. ஸோ அப்போது
நம்ம இதுதான் வந்து சொல்கிறோம். ஸோ இமேஜினரி நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் அ நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அவர் நம்பர் சிஸ்டம். ஸோ என்ன டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ஸோ இமேஜினரி நம்பர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ரியல் நம்பர் கடியில் ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கு. ஸோ அது ஒளிஞ்சிட்ருக்கிற ரியல் நம்பர் அதோட எக்ஸ்டென்ஷனை நம்ம மேலே எடுத்தோம். அதாவது இஃப் ஐ ரொட்டேட் அ ரியல் லைன் parallel to 90 degree or alternate 90 degree பெர்பெண்டிகுலராக நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டைமென்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? யூ ஆர் சேயிங் டு பி த alternative dimension which is an imaginary number. So imaginary number பற்றி பார்த்தாச்சு. இப்போ imaginary நம்பரை ஆட் பண்ணுறது அப்புறம் மல்டிப்ளை பண்ணுறது அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத வந்து we'll see in the next video. Thank you.